ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் என்னுடைய ஹோஸ்ட், இது உங்கள் என்னுடைய கேமிங் ஜோன். புதுசாக பாக்குறீங்களா இருந்தாலும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ன சொல்ல வேண்டியது கடமை, செய்ய வேண்டியது உங்க கடமை. ஓகேங்களா? இன்னைக்கு நரேட்டோ ஷிப்புடன் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, என்ன சொல்றது, காராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? காராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. யார் தூக்கிட்டு போயிட்டாங்க? அக்காட்சுக்கி தூக்கிட்டு போயிட்டாங்க. சோ அக்காட்சுக்கி தூக்கிட்டு போன நிலவரமே இப்பதான் என்ன சொல்றது, ஹிட் அண்ட் லீஃப் வில்லேஜுக்கு தெரிய வருது. சோ சுனாடே பாட்டியம்மா இப்பதான் நம்மள கூப்பிடுறாங்க, பாப்பா பேராண்டே இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லவும் நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். சோ ஒரு சில கதைகள் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற காரணத்தால ஒரு சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணி தான் போக போறோம். ஓகேங்களா? சோ வள கொலன்னு பார்த்ததே வளவலன்னு இழுக்காம சொன்ன லெஜெண்டரி சீன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தாண்டா சம்பவம் அப்படின்னு காமிக்கப்படுற ஒரு சில சீன்ஸை மட்டும் நான் அழகா காமிச்சிட்டு அடுத்த கடமா நம்ம என்ன சொல்றது, கேம் பிளே ஃபைட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? சோ எப்படி இதுல கேம் பிளே இருக்கு, சோ கட் சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, மாசா இருக்கா, பயங்கரமா இருக்கா, பங்கமா இருக்கா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ சுனாடி பாட்டியமா என்ன சொல்லுவாங்க, என்ன ஏதுங்கிறது, இந்த மாதிரி காராவை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. காராவை தூக்கிட்டு போனதுனால ஹிட்டன்ஸ் அண்ட் வில்லேஜே கதிகலங்கி போயிருச்சு. அக்காட்சுக்கி அப்படிங்கிற கும்பல் வந்து குறுக்கல இந்த கவுச்சிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி காராவை ஒரே முட்டா தூக்கிட்டு டாடா பபாய் அப்படின்ட்டு போயிட்டாங்க. சோ நீங்க தான் போய் காப்பாத்தணும் சொல்றதோட பேக்கப்பா போய் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம கக்காசி, அப்புறமேட்டு சாக்கூரா, அப்புறம் நம்ம என்ன சொல்றது, நம்ம நரேட்டோ அப்படி அவங்க எல்லாம் ஒரு என்ன சொல்றது கிளம்பி போவாங்க. சோ இப்பதான் வரலாம் ஆச்சரியப்பட்டு இருப்பாரு, என்ன அது அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு இதாயிட்டு இருப்பாரு. சோ என்ன சொல்றது, என்ன நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், சோ என்ன சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, இதெல்லாம் கலாய்க்கிறதுக்கெல்லாம் கிடையாது, இப்ப இது சீரியஸ் மேட்ரு, டக்குன்னு போய் பொட்டுன்னு முடிச்சு டக்குன்னு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? சொன்னாலே பாட்டிமா. சோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். சோ இதை அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு அடுத்த கட்டமா போகும்போது என்ன நடக்கும்னா, என்ன சொல்றது, நம்ம அங்க போய் சேர்ந்த வாட்டி எங்க கான்கோரோ அப்படிங்கிறவன் என்ன சொல்றது, விஷத்தால தாக்கப்பட்டிருப்பான். யாரால? நம்ம சாசூரியால. ஓகேங்களா? நம்ம சாசூரி வந்து நல்ல இறக்கி குத்து அப்படிங்கிற மாதிரி விஷத்தை குத்தி விட்டுருப்பாரு. சோ இவங்க தான் நம்மளுக்கு வழி காமிப்பாங்க. டெமாரி. ஓகேங்களா? சோ அந்த பேரை பார்த்தா நான் ஒரு சில பேர்லாம் மறந்து போயிருங்க, அத்தனை பேர் இருக்குல்ல. சோ அதுவும் இல்லாம நான் ஒரு சில விஷயங்களை ஒரே விஷயத்துல நான் போக்கஸ் பண்ணியிருந்தா எனக்கு பேர்லாம் நினப்பு இருக்கும். ஆனா நிறைய விஷயத்துல போக்கஸ் பண்றேன்னா, நிறைய கேம்ஸ்ல போக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால என்னால இது பண்ண முடியுது. இன்னும் நம்ம நெரேட்டோ தான் ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் காட் ஆஃப் வார், அப்புறம் நடுவுல சோலோ லெவலிங் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட் நான் வச்சிருக்கிறேன். பாத்துக்கலாம், அந்த பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சோ இவங்க தான் நம்மளுக்கு என்ன சொல்றது, வழி காமிச்சு கூட்டிட்டு போக போறாங்க. ஓகேங்களா? சிக்கிமாரு வந்து கூட இருப்பான். ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி அப்படி இப்படியா அப்படிங்கிற மாதிரி தலைவன் பேசிட்டு இருப்பான். சோ அவரோட மாஸ்டர்ஸ்லாம் வரும்போது நம்ம மறக்காம பேசி விட்டுருவோம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த கட்டமா இவங்க வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ நாம அங்க போலாம், காத்திருக்காரா, நாங்க வந்துடுறோம் அப்படின்ட்டு இவங்களும் கிளம்பிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ். சோ பல பயணத்துக்கு அப்புறமேட்டு அவங்களும் ஹிட்டன்ஸ் அண்ட் வில்லேஜை ரீச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ ஏன் இவ்வளவு பெரிய ஸ்கிப் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன் கதை வளவள கொலன்னு இழுத்துட்டு போவோம், அது அனிமையா பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளவு வளவள கொலன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்க. அது நம்மளுக்கு பார்க்கும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படியா இப்படியா அப்படிங்கும்போது புரியும். ஆனா திருப்பியும் அதே சீனை பார்க்கும்போது தான் தெரிஞ்ச விஷயமே, ஏன் அப்படி வளவலன்னு இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ அவங்க கக்காசி, நம்ம சாக்கூரா மற்றும் நரேட்டோ எல்லாருமே வந்துருவாங்க. ஓகேங்களா? சோ வந்து இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல தான் நம்ம கான்கோரோ அப்படின்னு சொல்ல போற நம்ம தலைவனுக்கு என்னன்னா, நல்லா நம்ம சாசூரி நல்லா சும்மா இறக்கி தள்ளு அப்படிங்கிற மாதிரி தலைவன் விஷத்தை இறக்கி தள்ளி இருப்பான். ஸோ துடிச்சிட்டு இருக்கிற நம்ம என்ன சொல்றது கான்கோரோ வந்து நாம தான் போய், நாம கிடையாது, சாக்கூரா போய் ஒரு சில வித்தையெல்லாம் காமிச்சு சரி பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா கேம்ல கிடையாது, அனிமையில இருக்கும். பட் அது ஒரு சிம்பிளா இந்த மாதிரி நான் சரி பண்ணி முடிச்சிட்டோம்பா அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு அடுத்த கட்டமா அவங்க மூவ் ஆகுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கதையை நான் அப்படியே சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்னன்னா, இந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கடைக்கு போவோம். அந்த கடைகளை வந்து என் புருஷனை காணும்னு சொல்லுவோம் அந்த அம்மா. என்னது புருஷனை காணாமா அப்படின்ட்டு நாமளும் என்ன சொல்றது, இந்த பாலைவனத்துல காடா என்ன சொல்றது, இந்த வெட்டவெளி பூமியில நல்லா தேடுன்னு தேடுவோம். ஸோ தேடி இருக்கிற அதே நேரத்துல தான் ஒரு திருட்டு பையன் வந்து அவன் புருஷனை பிடிச்சிக்கிட்டு காசு கொடு அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்டிட்டு இருப்பான். ஸோ தலையிலே நம்ம நரேட்டோ போய் என்ன பண்ணுவாரு, தலையில 4 தட்டி போடா ஃபூல் அப்படின்றவாரு. ஸோ எனக்கு காப்பாத்திட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவர் கடைக்கு நம்மள அவர் தான் அந்த புருஷன். ஸோ புருஷனையும் பொண்டாட்டியும் சேர்த்து வச்சிட்டோம். அந்த சமயத்துல என்னன்னா, அவர் வந்து என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த மருத்துவ செடிகள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாவே தந்துருவாங்க. ஆனா அனிமியில் வந்து எப்படி காமிப்பாங்கன்னா, என்ன சொல்றது,
அது ஏதோ போட்டு நல்லா போட்டு 4 நுணுக்கு நுணுக்கி ஒரு 4-5 பேர் வந்து இந்த இட்டன்ஸ் அண்ட் வில்லேஜ்ல ஒரு கிரீன் ஹவுஸ் மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் நல்லா மருத்துவத்தெல்லாம் பண்ணி இது பண்ற மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் வந்து சிம்பிளா முடிச்சிருவாங்க, வள இழுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ணி முடிச்ச வாட்டி அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க காராவை காப்பாற்றுறதுக்கான பயணத்துக்கு கிளம்புறாங்க. ஐ மீன் அந்த ரிவர் ஆஃப் லேண்ட் ஆஃப் ரிவரா ரிவர் ஆஃப் லேண்டா அந்த இடத்துக்கு கிளம்புறதுக்கான வழியை பார்த்துக்கிட்டு இப்ப கிளம்புறாங்க. ஓகேங்களா? ஓகே கேஸ், நெக்ஸ்ட் கட்டுக்கு நம்ம மூவ் ஆகும். ஓகே, அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம தலைவர்கள் எல்லாருமே கிளம்பிட்டு இருப்பாங்க. கிளம்பிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஒரு குரல் நம்மளுக்கு கேட்கும். என்ன சொல்றது, ஒரு பாட்டிமா குரல் கேட்கும். ஓகேங்களா? சோ எல்லாருமே கிளம்புறதுக்கு நாங்க ரெடி ஆகிறோம், வெற்றிகரமா எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வரோம். ஓகேங்களா? சோ எந்த வித பிரச்சனையும் இல்லாம காராவை நாங்க காப்பாத்தி கூட்டிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கக்காசி பல்வேறு வசனங்கள் அங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல தான் ஒரு பாட்டிமா, என்னடா எங்க சத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டிமா வரும். சோ பாட்டிமா வந்து என்ன பண்ணுவாங்க, சோ நான் இல்லாம என் வில்லத்தை நீங்க காப்பாத்த போறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டிமா பேசும். ஓகேங்களா? சோ என்ன சொல்றது, இவங்க பேர் தான் சியோ பாட்டிமா. சியோ பாட்டிமா என்னன்னா சோ ஒரு லெஜெண்ட் மாதிரி. ஓகேங்களா? சோ இந்த முன்னாடி ரிட்டன்ஸ் அண்ட் வில்லேஜும் ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கும் போர் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல இவங்க ஒரு ஹெட் ஒரு மெயின் ஆள் மாதிரி அங்க இருந்திருப்பாங்க. சோ சடனா நம்ம கக்காசியை பார்க்கும் போது, ஒயிட் ஃபாங் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நீ தானா என்ன என் பையனை கொண்டவன், உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை பாஞ்சு அடைக்கிற இடையில உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் திறக்கிட்டு பாடுறாடே வேணா அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டிமா பேச, உன்னை மாட்டான்டா உன்ன அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நான் என்ன தாண்டி அப்படிங்கிற மாதிரி நருட்டோ உள்ள பூந்து, என்ன பாட்டிமா கண்ணுக்கு இன்னும் நொல்லையாயிருச்சா, நல்லா கண்ணை திறந்து பாருங்க அது கக்காசி அப்படின்னு சொல்லவும், என்ன கக்காசி பண்ண வரீங்க, ஐ மீன் டைலாக் தான் நான் மாத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படிங்கும் போது உடனே பாட்டிமா நல்ல கண்ணை, அவன் தான் பையன் கொண்டா, அவனை சும்மா நான் பழைய வாங்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டிமா பேசிட்டு இருப்பாங்க. சோ இல்ல பொறுமையா இருங்க என்ன கக்காசி நீங்க எங்க அப்பாவை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கக்காசி வந்து விளக்குவாரு. சோ ஒயிட் ஃபாங் அப்படிங்கிறது கக்காசியோட அப்பா. ஓகேங்களா? தலைவன் என்ன சொல்றது, அப்பயே அவங்க அப்பாவே நல்லா தக்லைஃப் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல. சோ பையனும் அதே வகையில வந்திருக்கிறாரு. ஓகேங்களா? எஸ். சோ இந்த மாதிரி இருக்கும். பாட்டிமா சரிதா கண்ண தரையில பாருங்களே அத்தான் வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாட்டிமா வந்து மழுப்பிட்டு போயிடும். சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். சோ இவங்களும் சியோ பாட்டியும் வந்து என்னோட வில்லேஜ்ல இருந்து ஒருத்தனை கடத்திட்டு போயிருக்கிறாங்க, அதுவும் காசிக்காக கடத்திட்டு போயிருக்கிறாங்க. நான் விட்டுருவேனா சும்மா, சோ நானும் கூட வந்து இந்த என்ன சொல்றது இந்த போர்ல கலந்துக்கிறேன், போர் கிடையாது, சோ காப்பாத்துற இது ரெஸ்கியூ இது. சோ நானும் என்ன சொல்றது காராவை ரெஸ்கியூ பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சியோ பாட்டிமாவும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாக்கி அப்படிங்கிறவரு அந்த தாத்தா. சோ இவரோட ஹஸ்பண்ட் இல்லைங்க, சாரிங்க தப்பா சொல்றேன். சோ அண்ணனோ தம்பியோ, அண்ணன் நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ இவங்க 2 பேரும் என்னன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஐ மீன். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ அடுத்ததா என்ன சொல்றது, சியோ பாட்டிமாமோ கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ இவரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அதே சமயத்துல பாட்டிமா என்ன சொல்லுவாங்கன்னா, என் பேராண்டிய நான் பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டிமா சொல்ல, என்னது பேராண்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்பாங்க. ஆமா என் பேராண்டி அக்காட்ஸ்கில போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு பாட்டிமா சொல்லும். சோ என்னடா இது இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாதான் அப்பதான் தெரியுது, சாசூரி தி ரெட் சாண்ட் அப்படிங்கிறவன் தான் அவங்க பேராண்டி அப்படிங்கிறது. நல்ல பேராண்டியை வளர்த்திருக்கிறீங்க போங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு நோஸ் கட் பண்ணிடுவாங்க. அவன் ஏன் அப்படி மாறினான் அப்படிங்கறதுலாம் ஒரு சில விஷயத்த சொல்லி இப்படி பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ ஓகே. சோ பாட்டிமா என்ன கவலைன்னா, என் பேராண்டியை நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற கவலையில பேராண்டியை நான் பார்க்க போறேன். அதே சமயத்துல சாரி காராவை நம்ம காப்பாத்த போறோம் அப்படிங்கிற சமயத்துல அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க பாட்டிமா. அதே நேரத்துலதான் இங்க ஒரு டீம் சுனாடே பாட்டிமா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சோ டீம் பி அப்படின்னு சொல்லப்படுற நம்ம காய் டீம் கிளப்பி விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? சோ காய் டீமும் என்ன சொல்றது, ஒரு உற்சாகமான டீம் அப்படின்னு சொல்றதோட ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க, சும்மா நல்லா வச்சு செஞ்சு விடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க டீம் இருப்பாங்க. சோ ஓகே நண்பர்களே கிளம்பலாமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே மாஸ்டர், உங்களோட வழிகாட்டி தான் என்ன ஆல்வேஸ் மை வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம அவனோட சிசிய பைபிளையும் கிளம்பிடுவாங்க. ஓகேங்களா? சோ குட் லக் அப்படின்ட்டு நம்ம பாட்டிமாவும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க சுனாடே பாட்டிமா. ஓகே ரைட், அடுத்த கட்டமா நம்ம ஃபைட் தான். சோ என்ன அடுத்து நடக்கும், சோ இவங்க ரிவர்லேண்ட நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல தான் ஒரு சில கூத்துக்கள்லாம் நடக்கும். ஓகேங்களா? சோ அதெல்லாம் நம்ம சமாளிச்சு போங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ டீம் பியை நோக்கி என்ன சொல்றது, கிசாமி அப்படின்னு சொல்லப்படுற அக்காட்சி குரூப்ல இருக்கிற ஒரு ஆளும் நம்ம கக்காசி டீமை நோக்கி
ஹிட்டாச்சி அப்படின்னு சொல்லப்படுற மாபெரும் லெஜண்டும் கிளம்பி வந்துருவாங்க. சோ சண்டைக்கு ஓகேங்களா, நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி நடக்கும். இப்பதான் காராவை கூட்டிட்டு வராங்க. சோ நம்ம கதையில போக்கஸ் பண்ணுவோமா? சோ அக்காட்சியில இருந்து தெய்தாராவும் மற்றும் சாசூரியும் காராவை வெற்றிகரமா டிஃபீட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஐ மீன் ஜிஞ்சுரிக்கி, ஒரு ஜிஞ்சுரிக்கி, ஒன் டெயில் ஜிஞ்சுரிக்கிய வெற்றிகரமா புடிச்சிட்டு வந்துட்டாங்க. சோ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு பேரே இல்லாத ஒரு உருவம் பேசுது. அந்த பேரே இல்லாத உருவம் தான் எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டான ஒரு பயங்கரமான ஆளு. மாதராக்கு அடுத்தபடியா இருக்கிற ஆளுன்னா நம்ம பெயினை சொல்லலாம் ஓகேங்களா. வில்லன் அப்படிங்கிற ரோட்ல நல்லா பட்டையை கிளப்பி விட்டுருப்பாங்க. ஸோ அது பெயின் தாங்க, இது ஒளிவு மறைவெல்லாம் எதுவும் கிடையாது, பெயின் தான். ஸோ பெயின் தான் இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்க போறோம். ஸோ ஜிஞ்சுரிக்ஸோட பவர்ஸை வச்சு இந்த உலகத்தை ஒரு வெற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தலைமை ஏதோ பண்ண போறாங்க போல. ஸோ ஃபீல் பெயின், அக்செப்ட் பெயின் அண்ட் நோ பெயின் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் டைலாக்லாம் சொல்லுவான். ஸோ அவர் அந்த டைலாக் சொல்லும் போது நான் அதை அப்படியே ஒரு மாசம் அப்படியே டப் பண்ணி சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ என்னடா அசிங்கப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்லாம் கிடையாது, அது நல்ல டைலாக் தான் ஓகேங்களா. ஓகே, ஸோ 10 பேர் 10 விரல்ல வந்து நல்லா அப்படி சம்முன்னு உட்காந்துக்கிட்டு மந்திரம் பண்ணணும். ஆனா ஒரே ஒரு ஆளை தவிர ஊராட்சி மாறு தலைவன் ஊராட்சி மாறு தான் என்ன பண்ணுவான், நம்ம சாஸ்கேக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு தலைவர் ஓகேங்களா. ஸோ அந்த ஊராட்சி மாறு பயப்பிலையே காணும், பாம்பு வேலையை காமிக்குது. அதனால நம்ம மீதி 9 பேர் நம்ம வேலையை காமிப்போம் அப்படின்ட்டு இங்க பவர்லாம் அப்படியே ஏதோ மந்திரம்லாம் பண்ணி ஸோ நம்ம காராவோடல இருக்கிற அந்த ஒன் டைல் ஜிஞ்சுரிக்கியோட பவரை வந்து உறிஞ்சி எடுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரா போட்டு உரிக்கிறதுங்கிற கணக்கா இவங்க பவர் போட்டு உரிக்கிறாங்க அந்த பவரை ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், கை அப்படியே சிம்பிள்லாம் வச்சு ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற கையில் இருக்கிற மோதிர பவர்லாம் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு விரலையும் ஒவ்வொரு இது மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ இங்க இந்த பவர்லாம் திரட்டி ஸோ இந்த இதெல்லாம் பண்றாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓம் கிரீம் ஐஸ் கிரீம் காராவோட பவர் வரணும் நமக அப்படின்ட்டு இதான் பவர் பண்றாங்க. வாயிலிருந்து ஏதோ வாந்தியாட்டம் வந்துட்டு இருக்கு. சக்தி வருக அப்படிங்கிற மாதிரி உள்ள இருந்து ஏதோ ஒரு சக்திகள்லாம் அப்படியே டிராகன் மாதிரி வந்து அவன் என்ன சொல்றது, அவன் பவர் வந்து அப்படி கடிச்சு உறிஞ்சி எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அப்படியே உள்ள பாயுது, அப்படியே டிராகன்லாம் அப்படி பயங்கரமா பாயுது. ஸோ பயங்கரமா இருக்குல்ல. ஸோ உள்ள இருக்கிற பவர்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு இருக்கு. ஸோ காரா அவ்வளோதான் மருகையா சாலா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க சீன்ஸ்ல ஓகேங்களா. ஸோ அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படிங்கிறது என்னன்னா ஃபைட்ஸ் தான். ஸோ நீங்க ஆவலை எதிர்பார்த்து கொண்டிருந்த என்ன சொல்றது கிசாமே ஃபைட் வரப்போகுது ஓகேங்களா. கிசாமே ஜாம் ஆல்ரெடி நான் நரோட்டோ PSP கேம் பண்ணியிருப்பேன், அதிலே கிசாமையை போட்டு நல்லா கிசாம் ஜாம் அடிச்சு விட்டுருப்பேன். ஸோ இப்போ ஏதோ நம்ம நோக்கி இப்படியே தீவிரமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்லோ மோஷன் அழகா திரும்பி பார்க்க தலை அப்படியே ஒரு என்ன சொல்றது ஒரு சுறா மீன் அப்படியே எப்படியாவது வேங்கையா வரும் அப்படிங்கிற மாதிரி தலைவன் வந்துட்டான். அப்படியே ஒரு புகையெல்லாம் கலப்ப தலைவன் என்ட்ரி வந்துருச்சு. ஸோ கிசாமையோட ஃபைட் நான் வணக்கம்டா மாப்பிள்ள அக்காட்சியில இருந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம கிசாமி என்ட்ரி ஆயிருப்பாங்க. சோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லாத்தையுமே பாக்கறேன்ல அப்படிங்கிற மாதிரி தலைவன் பேசுவான். அப்புறம் நீ 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 ஆமா நீ யாரு அப்படின்னு ஒரு குரல் காய் கிட்ட இருந்து. என்னது நீ யாரா? டேய் நீ என்ன சொல்றது மரக்கலண்ட பைத்தியம்னு நினைச்சேன், ஆனா நீ பைத்தியம் இல்லடா, பொறப்புல இருந்தே நீ ஒரு பெரும் பைத்தியம் அப்படிங்கறது நிரூபிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் கிசாமி வந்து இவனை கலாச்சிட்டு இருப்பாரு. காய வந்து தலைவன் அவ்வளோக்கா யாரையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டான் ஓகேங்களா. ஸோ ஞாபகம் மாதிரி ஞாபகம் மறதி கேஸ் மாதிரி ஓகேங்களா, அந்த கணக்குல இவர் வருவாரு. ஸோ என்ன சொல்றது ஃபைட்டுமா ஆரம்பிக்குது ஓகேங்களா. ஸோ கிசாமி வந்து ராடே அட்டிக்கிற அட்டியில எல்லாம் பேர் தெரிக்குது பேர் தெரிக்கிற தெரியல எல்லாமே ஞாபகம் தானா வருது பேரு அப்படின்னு தலைவன் பஞ்செல்லாம் சொதற விட்டுட்டு இருப்பான். ஆனா படா போல் அப்படின்ட்டு நம்ம காய் போயிருவாரு. ஸோ இந்த இவரோட ஃபைட் நல்லா காமெடியா இருக்குங்க. ஆனா ஸோ மறக்காம பாருங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ எடுத்தோடனே தலைவன் தடுத்துட்டு இருக்கிறான். என்னடா பண்றடே நீ எப்படி தடுத்தாலும் தூக்கி போட்டு சாத்தோண்டாடே போட்டு பவர் எடுத்தோன்னு நம்ம போட்டு தாக்கிட்டு இருக்கிறோம். தலைவன் சுத்தி விழுகிறான். காய் பவரை பத்தி தெரியாது, கேட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு அடிச்சிட்டாருன்னா உள்ள இருக்கிற வெட்ட வெளி காட்சிகள்லாம் தெளிவா தெரியும் பாத்துக்கோ. அப்புறம் தலைவன் அடிக்க மீன் போட்டு அடிக்கிறாங்க, எதுதோ பண்றாங்க. ஸோ ஓகே, நம்ம ஸ்பெஷல் அட்டாக் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்காம விடக்கூடாது ஓகேங்களா. போட்டுவிட அல்டிமேட் ஜுட்சு என்ன பண்றாரு, நம்ம தம்ஸ் அப்லாம் காமிக்கிறாரு. போட்டு விடு தலைவன் ஓடு எங்கேயோ சோரி விட்டாடுறாட போட்டு தாக்கு தாக்குறாரு. என்னங்க இவ்வளவு வேகம் அட்டே எங்க அப்பா. ஓ ஐய சை என்னங்க ஒலிக்கிட்டாரு. ஐயோ பாவங்க அழுதுகிட்டே போறாரு. அட பாவம்.
ஸோ ஃபைட்னு வந்துட்டு தலைவன் சீரியஸ் ஆயிட்டானா எவனும் தாங்க முடியாது ஓகேங்களா. ஸோ அனிமையும் காமிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே தலைவன் என்ன சொல்றது, பூஸ்லியோட ஒரு என்ன சொல்றது என்ன ஜெராக்ஸ் மாதிரி ஒரு பின்னாடி தான் கை கட்டிக்கிட்டு முன்னாடிக்கிற ஒத்த வேலையை ஒரு போட்டு சாத்துவாரு. கண்ணங்கண்ணமா இருக்குவாருன்னா பாத்துக்குவாங்களேன். போட்டு அடி தாக்குன்னு தாக்கிட்டு தூரமா வந்து அடிக்கிறேன்டா, இன்னங்க புடிச்சு போட்டு அடிக்கிறான். அட்டு இருறா புடிச்சு போட்டு அடிக்காத தாங்க மாட்டேன்டா, இருறா அவன் பக்கத்துல வந்து அடிக்கிறேன்டா, டே ஓடி ஈடி போய் பக்கத்துல வரண்டா. ஐயோ மேலே ஏறலாம் அடிக்கலாம் போலே, திருப்பியும் புடிச்சு போட்டு அடிக்கிறானே. டே இருடா எல்லாம் ஏன்டா வரவங்களாமே மூளைச்சந்திலே வச்சு குத்துன்னு குத்துறீங்க. போனதாடா அப்படித்தாங்க. இவரு யாரு நம்ம இவரு, ஐயோ பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது, எங்க மறந்து போச்சுங்களே. ஜிராயா அவரு இப்படிதான் பண்ணிருப்பாரு. மூணு சந்தில போட்டு நல்லா முக்குன்னு முக்கி இருப்பாரு. ஓகே நம்ம பஞ்சு போட்டு டிராகன் பஞ்சுல போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்க, நீ மட்டும் முக்கு சந்தில வச்சு முக்குவியாடா, நான் உங்களை வச்சு முக்குன்னு முக்கும்டா. அவ்வளவுதாங்க காலிங்க. எவ்வளோ நேரம் மை காய் வின் பண்ணிட்டாரு ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இவன் கதை முடிஞ்சு. கிசாமே கதையை முடிச்சிட்டான் அப்படின்னு நினைச்சாதான் கிடையாது. ட்விஸ்ட் இருக்குடா மாப்பிள்ள. சைஸா மூவ் பண்றாங்க, எட்டி பார்த்தா ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அது கிசாமே கிடையாதான். எல்லாருமே சண்டை போட்ட வாட்டி மூஞ்ச நல்லா உத்து பாக்குறாங்க, என்ன முகரம் கொஞ்சம் வாட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. உள்ள ஈய பூந்து வரும் போலயே. ஸோ என்னன்னா வேற ஒரு ஆளை ஷிஃப்ட் பண்ணி அது என்ன சொல்றது பாடி சேஞ்சிங் ஜுட்ஸு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜுட்ஸு, குளோனிங் ஜுட்ஸு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜுட்ஸுவை போட்டு நம்ம ஆளுங்களை ஏமாத்திட்டாங்க. இது ஏன் பண்றாங்கன்னா டக்குன்னு அவங்க இருக்கிற தாவுக்கு அவங்க வந்துடக்கூடாது, அது ஏதாவது ஒரு வழி பண்ணி தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. பெயின் தான் அமுச்சு விட்டுருப்பாரு, எல்லா கதையும் முடிச்சுட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கட்ட குரல் அழகா பேசியிருப்பாரு ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நாம யாருக்கிட்ட சண்டை போட போறோம்னா ஹிட்டாச்சி அப்படின்னு சொல்லப்படுறோமா பெரும் தலைவங்கிட்ட தான் சண்டை போட போறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா அவர்கிட்டயே நம்ம போயிடலாம் ஓகேங்களா. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். ஸோ நரட்டா பிம்பள முந்திரி கோட்டையை தான் முந்திட்டு போவான். ஆனால் நம்ம ஹிட்டாச்சி என்ன சொல்றது, தலையிலே சாத்தி உக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ யாருமே மிஸ் பண்ணாம பாருங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கட்டமா தான் நடக்க போகுது, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கக்காசி போயிட்டு இருக்கிறாரு ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே தான் ஃபைட் வரப்போகுது ஓகேங்களா, பார்க்கலாம் இருங்க. ஸோ ஒரு சேவ் எடுத்துட்டு அப்படியே ஹிட்டாச்சிக்கிட்ட போவோம். ஸோ இது வரைக்கும் யாராவது மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறதால நல்லா இருக்குதால அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. அதுவும் ஏன்னா உணர்ச்சி பூர்வமாக சொல்லணும்னா ஒரு கமெண்ட் போடுங்க. இன்னும் பல்வேறு இந்த மாதிரி கேம் இருக்குடா அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னு யாருக்கிட்டே சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ பிடிச்சிருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. ரைட்டு வந்தாச்சு. ஸோ நரட்டோ ஒரு நிமிஷம் அவசரப்படாத நில்லு அப்படின்னு நம்ம கக்காசி சொல்ல, ஏன் அப்படியே என்னாச்சே அப்படின்னு திரும்பி பார்த்தா யாரா அவன் வெட்ட வெளியில் நின்றுட்டு இருக்கிறான் அப்படின்னு பாக்கணும் தான். வாத்தலைவா இட்டாச்சி வந்துட்டாருங்க, வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் சீக்வன்ஸ் இப்ப ஓகேங்களா. ரைட்டு இட்டாச்சி வந்துட்டான். ஓகே இவன் தான் இட்டாச்சியா. ஸோ சாஸ்கேவோட அண்ணனா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இவ எழுத்துருப்பா நம்ம சாக்கூரா. ஸோ ஒரு சில விஷயங்கள் அவளுக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ கக்காசி வந்து வான் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட போவாத, கண்ணுலயே என்ன சொல்றது ஒரு மாதிரி மயக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு தனி ரிலீம் எடுத்து தூக்கிட்டு போய் இது பண்ணிடுறது. கின்ஜுட்ஸுவோ சம்திங் அந்த மாதிரி ஒரு ஜுட்ஸு ஒரு யூஸ் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியுதுன்னா நீங்க கமெண்ட்ல கூட சொல்லலாம், ப்ரோ இது இந்த ஜுட்ஸு ப்ரோ இவர் இப்படி பண்ணுவார் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ சண்டைகம் ரெடி ஆயிட்டோம் ஓகேங்களா. தலைவன் எப்படி அடிச்சு தூக்குறான்னு மட்டும் பாருங்க. ஒரு தடவையா 2 தடவையா ஒரு 4 தடவை இவர்கிட்ட அடி வாங்கி தான் ஜெயிச்சிருப்பேன். ஸோ நரட்டோ வச்சு விளாடாம ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஓகேங்களா. ஸோ ஏன்னா இப்பதான் ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறாருல ஓகே. ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாமா. ஸோ சண்டையுமே ஆரம்பிச்சிருச்சு. எடுத்தவனே தூக்கி போட்டு சாத்திடுறாரு அப்படின்னு பார்த்தா வாய்ப்புல ராஜா இவர் தாங்க ஏதோ பண்றாரு. ஐயோ அப்பாடே ஏதோ கின்ஜுட்ஸு போட்டு அடிக்கிறாருங்க. ஜின்ஜுட்ஸு ஓகே, கின்ஜுட்ஸு தான் ஓகேங்களா. ஓகே நாமளும் குறைஞ்சவன் கிடையாது அப்படிங்கறத நம்ம காமிச்சிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இவரையும் தூக்கி போட்டு சாத்துறதுக்கான வழியை பார்த்துட்டு இருக்கோம். இருங்க கையில சிக்னார்னா தலைவனை ஒரே முட்டா முடிச்சு விட்டுருவேன், பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம், முடியாத பட்சத்தில் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓடணும். அப்படிங்க அப்பா ஏதோ நம்ம பவர் யூஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஐயோ என்னங்க தூக்கி போட்டு அடிக்கிறாரு. இருத்தலை ஐயோ தலை கேப் விடுத்தலை ஐயோ அப்பா என்னங்க தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாரு. அடாடாடாடாடா முடிஞ்ச அளவுக்கு போராடணுமே.
தலைவா பக்கத்துல நெருங்க கூட பக்கத்துல வராதிங்க தலைவா, பயமா இருக்கு, வராதிங்க. ஐயோ இது மாத்தி இடிக்கிறீங்க தலைவா. தலைவா பொறுமை வேணும் தலைவா. தலைவன் பறக்க விடுறாய். ஐயோ நானும் இங்கே வந்து போயிட்டேன், திருப்பி மேல வந்துருவேன், அது வேற விஷயம். ஒரு ஸ்பெஷல் அட்டாக் வேற லான்ச் பண்ணுமே, ஒரு ஸ்பெஷல் அட்டாக்கையும் லான்ச் பண்ண விட மாட்டேங்கிறாரு இவரு. தலைவா இரு தலைவா. ஐயோ என்னங்க இந்த அடி அடிக்கிறாரு. சத்தியமா சொல்றேன், நான் கேம் பிளே விளையாண்டுட்டு இருக்கிறனால சத்தியமா கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அனிமேல எவ்வளவு கஷ்டமா காமிச்சாங்களோ அதே மாதிரி தான் கேம் பிளேலையும் கஷ்டமா காமிச்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஒரு சின்ன கேப் கூட விட மாட்டேங்கிறாரு, விட்டாம தூக்கி போட்டு கொளுத்திட்டு இருக்கிறாரு. குளோனுங்க சொல்ல போனா உண்மையாலுமே. ஸோ அங்க எப்படி அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஏதோ குளோனிங் மாதிரி பண்ணி ஏமாத்துவாரு. ஸோ பார்க்கலாம், அது ஏன் முன்னாடியே சொல்றேன்னா கதை நம்மளுக்கு தெரியும். ஆனா இது இப்பயே இந்த குத்து அவ்வளவுதான் முடிச்சு விட்டாரு, அவ்வளவுதான் கதை முடிஞ்சு. மிஷன் ஃபெயில்டு. ஆனால் நான் ஜெயிக்கிற சீக்வன்ஸ் இதில் ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ ஸ்பெஷல் அட்டாக் போட்டு குத்துற அட்டாக் இருக்குது, அதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துடுவோம் ஓகேங்களா. தலைவன் இப்போ கதற விட போகிறேங்க, இருங்க அவ்வளோதான் தூக்கி போட்டு சாத்துறோம். தலைவா அவனை சும்மா விட மாட்டான். ஐயோ என்னங்க மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ தலை நம்மள பறக்க விட்டாரு. என்னங்க இது எவ்வாடே. ஐயோ ஃபயர் பால் சுவிட்சுலாம் போடுறாரு. எங்க நான் கறிக்கு சுண்ணாமா போயிடுவோம் போலயே. இவர் வேற அவனை தடுத்துக்கிறாரு. சிக்குங்க தலை, அவ்வளோதான் அடி விழுந்துருச்சு. அந்த இடத்துக்கு டம்மால் நின்றுட்டாரு. ஐயோ இங்கேருந்து வர்றாரு. தலைவா வேணாம் தலைவா, சொன்னா கேளு தலைவா, தாங்க மாட்டேன் தலைவா. பக்கத்தில் வர மாட்டேங்கிறாரு. ஐயோ காத்துலயே பறக்க விடுறாரு. அடாடாடாடாடா முடியலையே. ஐயோ மரத்தெல்லாம் தொங்க போட்டு அடிக்கிறாரு. அண்ணே என்ன சொல்லு சோன் பேப்பர் சிசர் நாம தான் வின்னு நினைக்கிறேன். போய் என்னங்க குத்து விட்டாரு. அட்டாடா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இத்திலூண்டு போட்டுல மிஸ் பண்ணிட்டோமே. சே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ட்ரைல ஜெயிச்சிருவோமா அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே கேஸ், ஸோ இதுதான் லாஸ்ட் ட்ரை, மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வரும் ஓகேங்களா. ஸோ ஓகே இதெல்லாம் நம்ம பாதி இருந்தால் வரோம். ஸோ இப்போ எடுத்தோடனே அட்டாக் பலமா போட்டு தாக்கிட்டு இருக்கணும். ஒரு பாதி இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு போர் அடிக்கூடாது அப்படிங்கிற சீக்வன்ஸ் காமிச்சிட்டு இப்போ நம்ம டக்கு நம்ம சண்டைக்கு வந்துட்டோம். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ குத்துன்னு குத்திட்டு இருக்கிறோம். தலைவா அடி வாங்கிக்கோ தலைவா, வேணாம் தலைவா, சொன்னா கேளு தலைவா. அடாடாடாடா ஃபயர் பால் சுச்சு போட்டு நம்மளை போட்டு சாத்துறாரு. நான்லாம் தாங்க மாட்டேன் தலை. என்ன தலையும் ஏன்டா வர்றீங்களாமே மூலச்சந்திலே வச்சு குத்துன்னு குத்துறீங்க. நான் தாங்க மாட்டேன், ஏன்டா அப்படி பண்றீங்க. அவருக்கும் நம்மளுக்கும் ஒரே ஈக்குவலான ஹெல்த் பார் தான் இருக்கு. ஏப்பா எப்படா ஏப்பா டேய் வா. ஆனா நரோட்டோ வச்சு விளையாடலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இவரை வச்சு விளையாண்ட உடனே தான் எதர்ச்சியா நம்மளுக்கு குறுக்கல வந்தா அப்படிங்கிற மாதிரி அதே சீக்வன்ஸ்ல நம்ம கக்காசியோட ஃபைட், கக்காசி வெசஸ் இட்டாச்சி ஓகேங்களா. கக்காசி வெசஸ் இட்டாச்சி ஓகேங்களா. ஸோ இந்த சண்டைம் குறுக்கல வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் கிடையாது, நான் போனை கொஞ்சம் திருப்பினதில் அப்படி ஆயிடுச்சு ஓகேங்களா. ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டா ஃபைட்டுக்கு போயிடலாமா. ஸோ இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் தான் நராட்டோ நல்லா குத்துன்னு குத்திருப்பாங்க. ஸோ பரவாயில்ல, மின்னத்தோட இருந்ததோட பெட்டர் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம இட்டாச்சி சொல்ல. ஸோ அவர் ஏதோ பவர் யூஸ் பண்றாரு. ஸோ கிஞ்சுட்சு என்னது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தான் தலைவன் கிஞ்சுட்சு யூஸ் பண்ணிட்டாரு. ஸோ கிஞ்சுட்சுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. என்னது கிஞ்சுட்சுவா அப்படிங்கிற மாதிரி பண்ணவும் என்னாச்சு. ஸோ யார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏதோ சம்திங் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நெரட்டோ நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு நம்ம கக்காசி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நல்லவேளை நீ கிஞ்சுட்சுல மாட்டியிருப்ப, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஓகே எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஆல்ரைட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. ஓகே ஸோ உன்னை ஒரு கை பாத்துறேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம கக்காசியும் களம் இறங்கியிருப்பாரு ஓகேங்களா. தக்காளி இட்டாச்சி வர்சஸ் கக்காசிடா டே, லெஜெண்ட்ஸ் வர்சஸ் லெஜெண்ட். அப்படியே உள்ள எல்லாம் அப்படியே கூத் படைக்கும் அனிமி பார்க்கும்போது. ஆனா நான் கேம் பிளே பண்ணும்போது என்ன பண்ண போறேன்னு தெரியலையே குமாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம் இவரோட பவர்லாம் என்னென்ன அப்படிங்கிற நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ சண்டையும் ஆரம்பிக்குது ஓகேங்களா. ஸ்பீடு ஃபைட்டா ஓகே ரைட், சண்டை ஆரம்பிச்சிச்சு. ஓகே இருக்கிற அட்டாக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நினைக்கும். ஸோ ஏதோ இது பண்ணியிருப்பாரு போல. ஸோ ஏதோ லைட் பிளேம்ஸா லைட்டிங் பிளேண்டர் சம்திங் ஏதோ ஒரு பவர் போல. ஓகே தெறிக்கி அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவரும் கிஞ்சுட்சு யூஸ் பண்ணிட்டாரு. அடாடாடா உள்ள மாட்டிக்கிட்டாரு தலைவன். போட்டு இனிக்கி விடுறாருங்க, விட்டு தொலை மாட்டுக்கிறாருங்க, கேப் விட மாட்டுக்கிறாருங்க இட்டாச்சி. அவ்வாடே முடியலடா டே, வந்தா தூக்கி போட்டு நிக்கிறா. அவ்வளவுதாங்க போட்டு விடு தக்காளி தலைவன் பின்னாடியே போட்டு நிக்கிறாருங்க கக்காசிடா போட்டு விடு. அதே சமயத்துல இட்டாச்சிடா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நான் ஆப்னன் இட்டாச்சியே என்ன பண்றது. ஓகே ஸோ ஒரு சக்கரெல்லாம் ஏறிட்டு இருக்கு. ஓகே பக்கத்துலேயே வரக்கூடாது. ஓகே முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணுவோம். அவ்வளவுதான் தூக்கி போட்டு அடிப்பாடே, போட்டு விடுத்தால அவ்வளவுதாங்க. அட்டிக்கு ஒன்னு இட்டி மாதிரி இடிச்சு தள்ளிட்டு இருக்குது. ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா.
ஸோ சண்டை தீவிரமா போயிட்டு இருக்கு, கேப்படாம அடிச்சுட்டு இருக்கிறோம், பார்க்கலாம். அவ்வளோதான் எகிரி ஏதோ ஒன்று பண்ணுவோம், நாய் விட்டு அடிப்போங்க, வாங்க வாங்க அவ்வளோதாங்க. வித்தியாசமா அடிப்பேன்டா டே, போட்டு விடுவாங்க. இதோ பின்னாடி கீழே தள்ளி விட்டாரு, அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்கு, முடிச்சு விட்டுறலாங்க. அவ்வளோதான், கீழே விழுவேன் என்று நினைத்தாயோ, அவ்வளவுதாங்க, முடிச்சு விட்டாங்க. ஸோ ஃபைட்டு முடிஞ்சு. ஆனா நான் என்ன பண்ணேன்னா ஸ்பெஷல் அட்டாக் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி கொஞ்சம் வளவலன்னு இழுத்துட்டு வந்துட்டேன், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் அட்டாக் எப்படி கக்காசி பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறதுக்காக ஸோ டக்குன்னு அடுத்த சீக்வன்ஸுக்கு வந்துட்டேன். ஸ்பெஷல் அட்டாக் இவர் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும்ல, அதனால. ஓகேங்களா? ஸோ மீண்டும் இந்த மாதிரி ஃபைட் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் தான் நம்ம ஸ்பெஷல் அட்டாக்கையும் லான்ச் பண்ணுறதுக்கான டைமிங் பார்த்துட்டு இருப்போம். ஸ்பெஷல் அட்டாக் லான்ச்சே பண்ண விட மாட்டார். உண்மையாலுமே ஸ்பெஷல் அட்டாக் இவர் இட்டாச்சி லான்ச் பண்ணவே விட மாட்டாருங்க. அடிச்சு சொல்றேன், இந்த கேரக்டர் தடுத்துக்கிட்டே இருக்கும். கரெக்டான பர்ஃபெக்டான டைமிங்ல நம்ம அடிச்சா தான் உண்டு. ஓகேங்களா? ஓகே, நானும் பாத்துக்கிட்டே இருப்போம். அவ்வளவுதான், அல்டிமேட் ஜுட்சு. போட்டு விடு தக்காளி, நாய் பட்டையா இருக்குங்க. போட்டு எடுத்தாலே அப்பயும் பாருங்க என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கிறாரு. ஓகே ரைட், போட்டு எல்லாம் நாய்களும் போட்டு நுணுக்கு சுத்துறாரு. போட்டு விடு தலைவன், மண்ணுக்குள்ள வந்து அடிக்கிறாருயா தலைவா. அப்பயும் 18+ புக்கு தான், சண்டையிலயும் புக்கு படிச்சுக்கிட்டே அடிக்கிறது என்ன பழக்கம் இது. ஓகே, இப்ப நாயை போட்டு நம்ம அடின்னு அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதையும் பார்த்தாச்சு, இந்த ஃபைட்லையும் நம்ம வின் பண்ணிடுவோம். இதுதான் மேட்ரு, வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ஃபயர் பால் எல்லாம் போட்டு நல்லா பயங்கரமா குத்துவாரு. ஓகேங்களா? இன்னைக்கான வீடியோல அவ்வளவுதான். ஸோ இட்டாச்சி ஃபைட்டையும் பார்த்தாச்சு, கிசாமே ஃபைட்டையும் பார்த்தாச்சு. ஆனா 2 பேருமே டூப்புங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அடுத்ததுல கதை நிலவரத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் NLD ஹோஸ்ட், இது உங்கள் NLD கேமிங் ஜோன். டாடா பபாய், see you. அடுத்த வீடியோ சந்திப்போம். ஸோ ஹிட்டாச்சி என்ன ஆனாரு, ஃபைட்டு முடிஞ்ச வாட்டி. ஓகேங்களா? டாடா பபாய், see you. வரேன்.